எப்போதும் டின்னருக்கு ஒரே மாதிரி சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? ஒரு தடவை இந்த ஸ்பைசி மேக்ரோனி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஸ்டொமக் ஃபில்லிங்காவும் இருக்கும். நைட்டு டின்னருக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான டிஷ் இது. வாங்க எப்படி செய்றதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு கடாயில தண்ணி சேர்த்து, தண்ணி நல்லா கொதிச்சதும் ஆயில் மேக்ரோனி சேர்த்து நல்லா வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம், கேரட், பீன்ஸ், முட்டைகோஸ், தக்காளி எல்லாத்தையும் நான் கட் பண்ணுற மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு கேப்சிகம் எல்லாமே இந்த மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் கேரட்டையும் பீன்ஸையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கேரட், பீன்ஸ் எல்லாமே ஒரு ஹாஃப் குக்கிங் ஆனால் போதும். இப்போ டொமேட்டோ சாஸ் அண்டு ரெட் சில்லி சாஸை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கிளறி விட்டுட்டு மேகி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம் அண்ட் கேபேஜை ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் அண்ட் கேபேஜ் முன்னாடியே ஆட் பண்ண தேவையில்லை. இதெல்லாம் லைட்டாக வெந்திருந்தால் போதும். அதனால் நம்ம கடைசியாக ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது வேக வச்சு எடுத்த மேக்ரோனி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். மேக்ரோனி வேக வைக்கிறப்பயே நான் சால்ட் ஆட் பண்ணனால தனியாக நான் எந்த சால்ட்டும் ஆட் பண்ணலை. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது புதினா கொத்தமல்லி தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்பைசி அண்ட் டேஸ்டியான மேக்ரோனி ரெடி. இந்த மாதிரி பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு வீட்லேயே நம்ம செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை, see you all in the next video.